விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்மும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இல்லை இது இது கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் நல்லா. அதில் விஎஃப்எக்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பு வெடிக்கிறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன மாதிரி இது எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, நிறையா உலக அரசியல் பேசியிருக்காங்க, நம்ம உள்ளூர் அரசியல் பேசியிருக்காங்க, அரசியல் பற்றி தான் பேசியிருக்காங்க, எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க. பேசிக்காக அரசியலில் வர போர் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அரசியல்னால பேசிக்காக இது வணிக போர் நடக்குது. அதுக்குள்ள வெளிநாட்டிலேருந்து வர இதெல்லாம் நடக்குது பேசியிருக்காங்க. நம்ம ஊரில் தான் நடக்குது, இங்கே தான் சென்னையில் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது. அதான் விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம போயிட்டு வர இந்த ஏரியாலாம் வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, அது விண்டேஜா பண்ணிருக்காங்களா இல்ல இந்த டைம்க்கு ஏத்த மாதிரி? இல்ல இந்த டைம்க்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறோம் எப்படி 2028ல நடக்கிற மாதிரி கதை காட்டியிருக்காங்க. அதாவது உலகப்போர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுதான். சாங்ஸ் எல்லாம் இருக்கு, அது இல்ல சாங்ஸ் இல்லைன்னு இல்லை, பிஜிஎம்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாமே எந்த சாங்குமே கிடையாது, ஆனா வந்து எல்லாமே நிறைய சாங் வந்து பிஜிஎம்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓஎஸ்ஜில ரிலீஸ் பண்ணாக்க இன்னும் சூப்பரா இருக்கும், எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். இல்ல சாங்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. பூம்பாஸ்டிக் பாட்டு பாத்தீங்கல்ல, அது கிளைமேக்ஸ்ல வருது, ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது. அது விஎஃப்எக்ஸும் சரி, அந்த பாம்பு ஃபுல்லா அந்த அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் சூப்பரா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா போச்சு, நல்லா விறுவிறுப்பா இருந்துச்சு, லேக் இல்லாமல் இருந்துச்சு. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பாட்டு மட்டும் ஃபுல் சாங் அந்த லவ் சாங் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாண்டேஜ் மாதிரி வந்தது, அது மட்டும் சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, மாண்டேஜ் ஒரு மெலடிலாம் இருந்துச்சு. எல்லாமே பேக்ரவுண்டில் ஸ்கோர் பேக்ரவுண்டில் வர மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாங்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி வந்து இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்ட்டாக வந்த படத்துலேயே சிஜி நல்லா இருக்க படம் தான் இந்த படத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி. ஆமாம் நல்லா இருக்கு. சேப்பாக்கம் அதான் சொல்கிறேன், அந்த சேப்பாக்கம் அந்த இது எல்லாமே சென்ட்ரல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜியே தெரில, கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஹை பட்ஜெட் படம் மாதிரி இருக்குது, ஆனால் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல. சூப்பராக இருக்குது, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி. லேக் இல்லாமல் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக, இந்த படத்தில் முன்னாடிலாம் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கும், இதில் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ ஹீரோயினும் சூப்பராக இருக்காங்க. ஹீரோயின் வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது கதைக்கு என்ன வேணுமோ அந்த இதில் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக நட்டி, எனக்கு அவர் தான் செகண்ட் ஹீரோன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். சூப்பராக, அதாவது பாதி அவர் பார்க்கும்போது ஒரு வில்லத்தனம் ஹீரோ எல்லாமே ரெண்டுமே கலந்துருக்கு. இன்னொன்று என்னன்னா சதுரங்க வேட்டையோட இது நிறைய இருக்கு, அவருக்கு இந்த படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா மாதிரி இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அவர் மெயினாக நட்டி சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்கு. ஹிப்ஹாப் தமிழ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே லைனாக வரும்போது நல்லா இருக்கு. படத்துல மனிதம் பத்தி பேசியிருக்காங்க, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் வைக்கலன்ல, அந்த மாண்டேஜா அடிக்கடி வருது, இது நல்லா இருக்கு. கதை உள்ள இன்வால்வ் ஆனதால சாங்ஸ் பெருசா சின்னதா போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட நட்டி சார் தான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவரோட நட்டி சார் தான் அதிகமா படத்துல இருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா கம்மியா தான் இருக்காங்க. டைரக்ஷன்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நட்டி சார் ஃபுல்லா இருக்காரு, சூப்பர். எனக்கு படம் ஃபுல்லா பிடிச்சிருக்கு ப்ரோ. பார்க்கலாம், அதுல ப்ராப்ளமே இல்லை, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். மூவி செம்மையா இருந்துச்சு ப்ரோ, வெயிட்டா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வாரெல்லாம் நாங்க வந்து லைவா செக் பண்ணோம்னா சூப்பரா இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க, படம் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, லைக் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் பிஜிஎம் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா பிஜிஎம்லாம் வெயிட்டா இருக்கு, ஸோ கண்டிப்பா போய் பாருங்க, சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு. ஆதினாவோட படம் வந்து மியூசியம் ஒர்க்கை தாண்டி வந்தீங்கன்னா அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு ப்ரோ. படம் வெயிட்டா இருக்கு, கண்டிப்பா போய் எல்லாரும் பாருங்க, சூப்பரா இருக்கு. டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாம் வெயிட்டா இருக்கும். லேக் எல்லாம் பெருசா எதுவும் தெரியல ப்ரோ. நெக்ஸ்ட் கேள்வி அதான் தான் இருக்கும், லேக் இருக்கான்ட்டு. லேக் எல்லாம் பெருசா எதுவும் தெரியல, நைஸ், எல்லாம் பக்கா இருக்கும். இந்த மாதிரி வந்து படத்துல யாருமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து சென்னையில் ஒரு போர் வந்து புதுசாக கேட்கறதுக்கு அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுது நட்டி சார் தான் சொல்ல முடியும். அவர் தான் வந்து இந்த படத்தோட, அவர் தான் ஸ்டார்டிங் ஃபுல்லாக அவர் தான் இருப்பார். அவர் நோக்கி தான் கதையோட மூவ் ஆகுது, நல்லா சூப்பராக இருக்கு கதை. ஆதி ப்ரோ அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் அவர் தான், மியூசிக் டைரக்டர், லிரிக்கரு எல்லாமே அவர் தானே ப்ரோ.
எல்லாமே பண்ணிட்டாரு. ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஆக்டராகவும் இருக்காரு. சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் கிடையாது ப்ரோ, எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், லாஸ்ட்ல ஒரு பாட்டு ஒன்று, இந்த பும்பாஸ்டிக் சாங் ஒன்று இருக்கு, அதனால சூப்பரா இருக்கு. ஏன்னா சாங்ஸே இல்லாம தான் இப்போ நிறைய படம் வருது. இது புதுசா இருக்கட்டுமே, சாங்ஸ் எல்லாமே சாங் பார்த்து தான் இருக்கும். சாங்ஸ் ஒரு சாங்ஸ் இருக்கு, மொத்தம் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். நல்லா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாட்டு கிட்ட இருக்கு, எல்லாமே பாதி பாதியா அடி இப்படி வந்துருக்கும். ஏன்னா ஆதி என்னவே படத்துல இருந்து பாட்டுலாம் நிறைய இது பண்ணி தான் வந்தாரு. இல்ல இந்த படம் வந்து சொல்றது, இந்த படம் வந்து ஒரு வார் படத்தினால அது நம்ம அவ்வளவு நம்ம தேவைப்படாது. இப்போ படமா பார்க்கும்போது அது நல்லா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ, செக் பண்ணலாம் ப்ரோ. நல்ல